மதுரை வீதிகளில் சும்மா கெத்தா ஸ்டைலா வலம் வந்த டபுள் டெக்கர் பஸ். பெரியவங்கள்ல இருந்து சிறியவங்க வரைக்கும் ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா பயணம் செஞ்ச அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மதுரையில கடந்த 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மாமதுரை விழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில மதுரை பைபாஸ் சாலையில மாமதுரை விழாவை முன்னிட்டு டபுள் டெக்கர் பேருந்துல முன்பதிவு செஞ்ச பொதுமக்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. உற்சாகத்தோட மதுரையோட முக்கிய சாலைகள்ல டபுள் டெக்கர் பேருந்துல உற்சாகமா வலம் வந்திருக்காங்க. தொடர்ந்து 2 நாட்கள் இந்த டபுள் டெக்கர் பேருந்து பெத்தானியாபுரம் வரைக்கும் 5 கிலோமீட்டர் வரையிலான வழித்தடத்துல இயக்கப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. എന്റെ കയ്യിൽ ഇരിക്കുന്ന ബിസ്ക്കറ്റ് ഞാൻ അവർക്ക് കൊടുത്തപ്പോ അവർക്ക് സന്തോഷമാണ് ഈ കാണിച്ചെടുത്തിട്ടോ. ഡാൻസ് കളിക്കുന്നുണ്ട് സ്റ്റെപ്പിന് അറിയില്ല. இது தாங்க உண்மையான சந்தோஷம். ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்ததுக்கு அவங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. பிஸ்கெட் கிடைச்சிடுச்சுன்னு செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம் தான். இவங்க பார்த்தீங்கன்னா அருணிமா ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சோலோ டிராவலர், பேக் பேக்கர் அருணிமா அப்படின்னு சோஷியல் மீடியாலையும் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு வில்லேஜ்க்கு தான் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் இந்த வயசான அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட அப்படியே ஜாலியாக பேசிட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்ததும் அவங்க செம்ம ஹாப்பி. பிஸ்கெட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த வயசுல என்ன ஸ்டெப்புப்பா, இவங்க போடுற ஸ்டெப்பு எனர்ஜிலாம் நமக்கு வராதுங்க, எனக்கு ஸ்டெப்பு என்னன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி அருணிமா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன விஷயத்த செலிப்ரேட் பண்றதுல தானங்க எல்லாமே இருக்கு. அந்த பிஸ்கெட் வெறும் ஒரு சாதாரண விஷயமா அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா வாங்கின அந்த ஆப்பிரிக்கன் லேடிக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். அதனால செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்க. அவரு இங்க சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படல, உங்க கண்ணுக்கும் படல. அவ்வளோ அழகா நிர்வாகம் நடத்துறீங்க. சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணுறீங்களா? இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா இந்த ரூம்லாம் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு தானே எவ்ரி பேஷண்ட்டை நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் எடுக்கிறது இல்லை, சிடி ஸ்கேன் எடுக்கிறது. 1.5 வருஷம் ஆகுதுங்க. கிரவுண்ட் லெவலே தாண்டலையே. எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா?